ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெண்ணோட ஜாதகம், ஒரிஜினல் ஜாதகம். இவங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது வர்றதுக்கான காரணம் என்ன? ரீசெண்டாக தான் ஒரு 6 மந்த் பேக் தான் அப்ராட் போயிருக்காங்க ஜாபுக்காக. ஓகே, கனடா இருக்கிறாங்க. பட் மேரேஜ் லைஃப் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை நான் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் முடிச்சு நினைக்கிறேன். ஒரு சுருக்கமான எக்ஸ்ப்ளனேஷன். காரணம் 2 காரணம் தான். மேரேஜ் வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க, இருக்கலாமான்னு கேட்குறாங்க. வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்டோட. அதுக்கான ரீசன்ஸ் தான் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க மகர நகரத்தில் பிறந்துக்கிறாங்க. லக்னத்திலே புதன் 6க்கும் 9க்கும் உடையவர். லக்னத்தில் திக்பலம். புதன் லக்னத்தோட தொடர்பு ஏற்படும் போது திக்பலம் தடையாது. திக்பலம்னா அது ஸ்தான பலம் மாதிரி, அதுவும் ஒரு வலிமை. ஓகேங்களா? புதன் நின்ற நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது. நட்சத்திர சூரியன் புதன் 8ஆம் அதிபதி சூரியன் அவரோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது. அந்த 8ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். உத்திராட நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறார். ஓகேங்களா? லக்னத்துக்கு அதிபதி சனி, லக்னாதிபதி தனஸ் 2ஆம் பாவத்தில் மூல திரிகோணம் ப்ளஸ் ஆட்சி வீடு பலமாக இருக்காரு. சனி 1க்கும் 2க்கும் உடையவர். லக்னாதிபதி முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை தான் நம்ம பார்க்கணும். 2வது லக்னாதிபதியை பார்க்கணும். லக்னத்தில் புதன் 6க்கும் 9க்கும் உடையவர். தனாதிபதி லக்னாதிபதியே தனாதிபதியாக வருவார். அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி மூல திரிகோணம் வீட்டில் இருக்காரு. இங்கே இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா சனி நின்ற நட்சத்திராதிபதி. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திர சாத்திருக்கும். சனி நின்ற நட்சத்திராதிபதி ராகு நட்சத்திர சாரத்தில் இருக்குது. சனி ராகு நட்சத்திர சதய நட்சத்திரத்தில் இருக்குது. நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டில் நல்லா இருக்காரு. 3, 6, 10, 11 ராகுக்கு நல்ல ஒரு பாவகங்கள். ராகு துலா ராசியில நட்பு ராசியில ஃப்ரெண்டோட வீட்டில் சுயசாரத்திலே இருக்காரு. ஓகேங்களா? இப்போ புதனோட 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டில். புதனுக்கு ஒரே பார்வை தான். ஓகேங்களா? சனிக்கு 3 பார்வை இருக்கிற இடத்துல 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை செலுத்தணும். 3ஆம் பார்வை 4ஆம் வீட்டில் விழுது. ஓகேங்களா? அது சனியோட 7ஆம் பார்வை செவ்வாய் மேலே விழுது. 8ஆம் வீட்டில் விழுது. சனியோட 10ஆம் பார்வை 11ஆம் வீட்டில் விழுது. சுக்கிரன் மேலே குரு மேலே விழுது. சனி பார்வைப்பட்டதெல்லாம் அந்த வீட்டோட காரகத்துவத்தை கொஞ்சம் டிலே பண்ணணும், தடை பண்ணணும். ஆனால் ஃபைனலாக ரிசல்ட்டில் வீட்டு காரகத்தை கொடுத்துருக்கணும். இப்போ 4ஆம் பாவ காரகத்துவம் தாயார், சொத்து, வண்டி, வாகனம், மார்பகம், ஹார்ட்டு. இதை இஷ்யூஸ் கிரியேட் பண்ணாலும் சரி பண்ணி விட்றோம். பட் இந்த விஷயம் ஸ்லோவாக கிடைக்கும். ஓகேங்களா? சனியோட பார்வை செவ்வாய் மேலே இருக்குது. செவ்வாயோட 7ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. இது ஒரு தொந்தரவு தான். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் சனியை பார்க்குறாரு. 2ல் இருக்கிற சனி 7ஆம் பார்வையாக 8ல் இருக்கிற செவ்வாய் பார்க்குறாரு. 2 பார்வையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், பிரச்சனைக்குரியது தான். ஓகேங்களா? இப்போ 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. திருமணம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கணவன் மனைவி, உடல் சுகம், காமம், வெளிநாடு வாழ்க்கை, சமுதாயம், சமூகத்தில் கிடைக்கிற மரியாதை, சுவையான உணவுகள், இதெல்லாம் 7ஆம் பாவம் தான். இந்த 7 கூடியவர் சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் சந்திரன் மீனத்தில் இருக்கார். மீனத்தில் சந்திரன் நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு நீர் ராசி. சந்திரன் ஒரு நீர் கிரகம், நீர் ராசியாக இருக்காரு. இது நல்ல இடம் சந்திரனுக்கு. ஓகேங்களா? சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன் 6ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் 7ஆம் அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிபதி புதன் 6ஆம் லக்னத்தில் இருக்கார். 6க்கும் 9க்கும் உடையவர் லக்ன பாவத்தில். இந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி பிரச்சனை தான். நல்லவரும் கெட்டவரும் புதன். 6ஆம் பாவம் நோய், எதிரி, கடன், பம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், அசிங்கம், அவமானம், தகராறு. இந்த புதன் கொடுத்தே ஆகலாம். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தந்தை ஸ்தானம், நீண்ட தூர பிரயாணம், கோவில், தெய்வ தரிசனம், ஃபாரின் லேண்டு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிகள், ஆராய்ச்சி, இதெல்லாம் புதன் தான். 6ம் 9ம் 2 ரோல் ப்ளே பண்ணக்கூடிய புதன். 6ஆம் வீடு உத்தியோகம். அந்த நட்சத்திராதிபதி சந்திரன் நட்சத்திராதிபதி புதன் லக்ன பாவத்தில் இருக்காரு. ஸோ 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகிறார் நட்சத்திர சாரத்தின் மூலமாக. ஓகேங்களா?
சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்காரு, தன்னோட 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அது நல்ல விஷயம் தான். பாக்கியஸ்தான் தான் சந்திரன் பார்க்குற வேகமான பிளானட், நல்ல விஷயம் தான். 4ஆம் வீட்டில் கேது. கேது நின்ற நட்சத்திரம். கேது வந்து சுக்கிரன் நட்சத்திர சார்பில் இருக்குது. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து 5க்கும் 10க்கும் முடிவார், லாபத்தில் இருக்கார். ஓகே, சுக்கிரன் நின்ற நட்சத்திராதிபதி 11ஆம் வீட்டில். ஓகே, நல்லா இருக்காருன்னு வச்சுக்கிறேன். திருச்சிகமாக இருந்தாலும் 11ஆம் பாவம் நல்லா பாவம். கேது வந்து மேஷத்தில் பகையாக இருப்பார், சொந்த வீட்டில் ஒரு பகையாக இருப்பார். கேது வந்து எந்த கிரகமும் பார்க்கல. ராகு கேது நம்ம ஆஸ்பெக்ட் எடுக்க தேவையில்லை வந்து. ஓகேங்களா? 5ஆம் வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 4க்கும் 9க்கும் முடிவர். சர லக்னத்துக்கு செவ்வாய் 4க்கும் 9க்கும் முடிவர். சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம். 4ஆம் வீடு நல்ல வீடு. 11ஆம் வீடு ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நண்பர்கள், ஒரு லாபங்கள், ஒரு சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் கனெக்ஷன், நல்ல பாவகத்துக்கு கனெக்ட் ஆவார் செவ்வாய். ஆனால் இருக்கிறது 8ஆம் வீடு. ஓகேங்களா? 4க்கும் 11க்கும் செவ்வாய் 8ஆம் பாவம் இருக்காரு. சிம்ம ராசி நட்பு ராசி தான் இருக்காரு. பட் பாவதி 8ஆம் பாவமாக இருக்குது. செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி கேது. கேது 4ஆம் பாவத்தில் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ நான் 4, 11 நல்ல வீடு தான். ஆனால் பாதகஸ்தானமும் 11ஆம் வீடு பாதகமும் செவ்வாய். செவ்வாய் நல்லது கெட்டதும் செய்யக்கூடிய தன்மையில் இந்த லக்னத்தில் இருக்காரு. பட் இன்னும் கெட்டது செய்யறதுக்கான தன்மையில் இருக்காரு. காரணம் 8ஆம் பாவத்தை அவர் டைரக்டாக ஆக்டிவேட் பண்ணுறாரு. செவ்வாய்க்கு 4 பார்வை இருக்குது. 4, 7, 8. 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சுக்கிரனையும் குருவும் பார்க்குறாரு. இங்கே இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வை வந்து இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண வந்து சுக்கிரன். அதே மாதிரி அவரோட 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. லக்னாதிபதி சனி செவ்வாய். எப்படின்னா ஒரு இடி சவுண்டு, அடி ஃபைட் தான் 2 பேர் பார்த்தாவே வந்து. செவ்வாய் 8ஆம் பார்வை வந்து சந்திரன் மேலே. 8ஆம் பார்வை மோசமான பார்வை. ஓகேங்களா? 8ஆம் பார்வை வந்து அதுவும் தொந்தரவு பார்வை தான். செவ்வாய் 8ஆம் பார்வை சந்திரன் மேலே இருக்குது. சந்திரன் 7ஆம் அதிபதி. இப்போ சந்திரன் வந்து 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நின்ற நட்சத்திராதிபதி புதன் லக்ன பாவத்தோடு இருக்கார். நட்சத்திராதிபதி 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுறாரு. இந்த செவ்வாயோட பாதகாதிபதியோட பார்வை சந்திரன் மேலே விழுது. செவ்வாய் வந்து 8ஆம் பாவம் மேஜராக அதான் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவே வந்து. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் பாவத்தில் இருக்காரு. ராகு சுயசாரத்தில் இருக்காரு, சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. 10ஆம் பாவத்தில் ராகு சூப்பர் ஃப்ரெண்ட்லி சைனு. தொழில் துளாராசினாவே வெளிநாட்டை பிடிக்கும். நல்ல ஒரு வர்த்தகமான ராசிக்கு ஜட ராசி, தொழில் பண்ணுறதுக்கான ராசி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு. ராகுனாவே அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம், அந்நிய மதம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஈவன் இங்கிலீஷ், அப்ராடு இங்கிலீஷு, அப்புறம் ஃபின்னிஷு, என்னென்னா ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குதோ அது ராகுல சம்மந்தப்படுவார். கரெக்டாக 10ஆம் பாவத்தில் ராகு இருப்பார். அப்ராட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு யோகாதிபதி. 5க்கும் 10க்கும் உடையவர். லாபத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானம், நல்ல லாபம் கொடுப்பார். இருந்தாலும் இது பாதகஸ்தானம். சரலக்னத்துக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம். லாபத்தை கொடுப்பார். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் பாதகம் என்ற பிரச்சனைகளை கொடுப்பார் சேர்த்து. லாபம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு அசிங்க அவமானம் கிடைக்கும், இல்லை நஷ்டங்களாக கிரியேட் பண்ணி விடுவார். கூடவே வந்து குரு இருக்கார். சுக்கிரனும் குருவும் சனியோட நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க. அனுஷ நட்சத்திரத்தில் சனி 2ஆம் பாவத்துக்கு இருக்காரு. லக்னாதிபதி பிளஸ் குரு வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 3க்கும் 12க்கும் உடையவர். கெட்டவர் அவ்வளோதாங்க. 3க்கும் 12 வந்து 16ஆம் வீட்டில் இருக்கார். கெட்டவர் 16ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் நட்பு ஃப்ரெண்ட்லி சைன் இருக்காரு. நீர் ராசி, ஸ்திர ராசி. ஓகே, நல்ல இடத்துல இருக்கார் பாவரீதியாக. பட் கெட்டவர். நல்லது செய்யணும், கூடவே வந்து 12ஆம் வீட்டு வேலை செய்யணும், 3ஆம் வீட்டு வரையும் செஞ்சே ஆகணும். சூரியன் 8ஆம் அதிபதி. அசிங்கம், அவமானம், கண்டம், விபத்து, ஆயுஸ்தானம், மரணஸ்தானம், உடல் உறுப்புகளை இழப்பது, இன்சூரன்ஸு, டாக்ஸேஷனு எல்லாம் பினாமியாக இருக்குது. உயிர் சொத்துக்கள், முன்னோர்களோட சொத்து, உன் வருமானத்தை வெளியே சொல்ல முடியாது. 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டு. 12ஆம் வீடு அப்ராடு, தனிமையாக இருக்கிறது, தலைமறைவாக இருக்கிறது, தனிமைப்படுறது, நஷ்டங்கள், கஷ்டங்கள். அதே மாதிரி வந்து மிகப்பெரிய இழப்பு, சொத்து இழப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் வீடு தான். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறோம், ஒரு தலைமுறையான வாழ்க்கை, அசிங்கம், இதெல்லாம் 12ஆம் வீடு தான். ஃபாரின் லேண்டில் சம்பாதிக்கிற விஷயம் வந்து கரெக்டாக 8ஆம் 12ஆம் வீட்டில் இது பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வீடு தனுசு வீடாக இருக்கிறதுனால வந்து இங்கே சூரியன்
எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி சைடில் இருக்கார். இங்கே கெட்டது செய்யக்கூடிய சூரியன் அந்த கெட்டதை கொஞ்சம் குறைச்சே செய்வார். ஓகேங்களா, இதுதான் கிரகங்கள் இருக்கிற விஷயம். வந்து நடக்கூடிய தசா வந்து இவங்களுக்கு வந்து சூரிய தசை ஓடிட்டு இருக்கு. சூரிய தசையில் வந்து அக்கசல் சூரிய தசை, சூரியன் 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகேங்களா, இப்போ 7ஆம் அதிபதி சந்திரன் புதனோட நட்சத்திர சாத்திரம் இருந்தால 6ஆம் வீட்டில் சந்திரன் கனெக்டாக வர்றாரு. 8ஆம் வீட்டில் செவ்வாயோட 8ஆம் பார்வை 3ஆம் வீட்டில் படுது. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. சந்திரனை அடி வாங்கியிருக்காரு. ப்ளஸ் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி அது கொஞ்சம் ஆட்சி பெற்ற சனி தான், மூலத்திரிகோண வீடு இருந்தாலும் இன்டர்நெட் எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. பட் இந்த செவ்வாயோட 8ஆம் பார்வை டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாவே அது தொந்தரவு தான். ஓகேங்களா, அது நிறைய குடும்பத்தில் நிறைய பேச்சு கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதாவது ஃபேமிலி ஸ்பீச் பேசும்போது புருஷன் கூட பிரச்சனை வரது எல்லா காரணமும் இங்கே சனி அந்த செவ்வாயோட பார்வையும். நடப்பு தசை சூரிய தசை ஓடிட்டு இருக்கு. சூரிய தசையில் சனி முக்தி. இப்போ சூரியன் 8ஆம் அதிபதி 8ஆம் வீடு நாவே ஒரு அசிங்கமான டிவோர்ஸ்ன்னு சொல்லலாம். 12ஆம் வீடும் டிவோர்ஸுக்கு இண்டிகேட் பண்ணும். லக்னத்திலே 6ஆம் அதிபதி, அது ஒன்றும் பிரச்சனை. ஸோ இந்த சூரிய தசையில் சனி முக்தி, சனி 1, 2 அதிபதி. ஓகேங்களா, இப்போ என்னென்னா குடும்பத்தில் சும்மா பேசி பிரச்சனை கிரியேட் பண்ணுறது. 12ஆம் வீடுனா அதுவும் டிவோர்ஸ்க்கு தான். 6, 8, 12 தீய பாவகங்கள். 8, 12 வந்து 6ஆம் வீடு கோர்ட்டு கேஸு, 8 விவாகரத்து, 12 விவாகரத்து இண்டிகேட் பண்ணுது, ஹாஸ்பிட்டல் இண்டிகேட் பண்ணுது, ஜெயில் இண்டிகேட் பண்ணுது. இப்போனா ஹஸ்பண்டோட வாழ பிடிக்கலன்னே சொல்கிறாங்க. உங்கள் ரீசர்ச் கன்சல்டேஷன் வந்து வாழ பிடிக்கல, வாழலாமா வேணாவா. இப்போ செகண்ட் மேரேஜ் எப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நடக்குது சனி தசை, சனி புக்தி முடிஞ்சோன்னா புதன் புக்தி நடக்கும். புதன் புக்தி முடிஞ்சோன்னா கேது புக்தி. 2028 ஏப்ரலில் வந்து சுக்கிர புக்தி ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து 2028 ஏப்ரல் பிறகு தான் 2வது திருமணம் வாய்ப்புன்னு சொன்னோம். காரணம் 11ஆம் வீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்கணும், 11ஆம் வீட்டை அதிபதியை பார்க்கணும். இங்கே சுக்கிரன் வந்து சனியோட ஸ்டார் இருக்காரு. அந்த சுக்கிரனோட புக்தி வந்து 2028 ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சனி புக்தி, சனி அவரும் பிரச்சனைகளை மாட்டிருக்காரு. அடுத்து வரக்கூடிய புதன் புக்தி, 1க்கும் 6க்கும் முடியும் நல்லது கெட்டது சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு புதன். சனி அவர் சூரியனோட ஸ்டார்ட்ல இருந்து அவருக்கு நட்சத்திர ஸ்தானத்துல பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கிற புதன் வந்து 6ஆம் வீட்டை இயக்குவாரு, 9ஆம் வீட்டை இயக்குவாரு, நட்சத்திராதிபதி இருக்கிற 12ஆம் வீட்டை இயக்குவாரு, நட்சத்திராதிபதி 8ஆம் வீட்டை இயக்குவாரு. புதன் முக்தியிலையும் பிரச்சனைகள் உண்டு. கேது அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். வரக்கூடிய சுக்கிர புக்தி தான் வந்து 5க்கும் 10க்கும் உடையவர். இவரோட புக்தியில கண்டிப்பா 2வது திருமணம் உண்டு. திருமணத்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி, திருமணம் மேரேஜ் இருக்கிற பிரச்சனை வந்து 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயோட 8ஆம் பார்வை இந்த சந்திரன் மேலே விழுது. ஓகேங்களா, சந்திரன் நட்சத்திராதிபதி, 6ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி, புதன் லக்னபாவத்தில் இருக்காரு. 6ஆம் பாவ தொடர்பும் செவ்வாயோட 8ஆம் பாவ தொடர்பும் வந்து இந்த சந்திரன் கிடையாது. ஓகேங்களா, பட் குருவோட 5ஆம் பார்வை வந்து இந்த சந்திரன் மேலே விழுது. இருந்தாலும் குரு பார்க்கின்ற இடம் சுபம் சொல்லுவாங்க. ஆனால் அது பொதுவில் தான். லக்னத்துக்கு அவர் யாரு? 11 செவ்வாய் சுக்கிரன் 5ஆம் பார்வை சந்திரனை பார்ப்பார். இந்த குரு இந்த லக்னத்துக்கு பிரச்சனைக்குரியவர். 3ஆம் அதிபதி மட்டும் கிடையாது, 12ஆம் அதிபதியும். இந்த குரு 12ஆம் அதிபதி குரு 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டில் சந்திரனை பார்க்குற, 7ஆம் வீட்டில் பார்க்குற. குருவோட பார்வையை வந்து பார்வை மூலமாக சுபம் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. 6ஆம் நட்சத்திர சாஸ்திரம் இருக்காரு, செவ்வாய் 8ஆம் பார்வை இருக்காரு. அதே மாதிரி குருவோட 12ஆம் அதிபதி குரு அவரோட 5ஆம் பார்வை இருக்கார். குரு பார்வை நல்லதாக இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார்? 12ஆம் ஆதிபத்தியம். செப்பரேட் பண்ணிவிடுவார், ஐசோலேஷன், தனிமைப்படுத்திவிடுவார். டிவோர்ஸ்லாம் கொடுத்தன வாய்ப்பு ஏற்படுவார். அதனால இந்த சந்திரனின் அடிவாக இருக்காரு. லக்னத்திலே 6ஆம் அதிபதி. நடப்பு தசை பார்க்குற சூரியன், அந்த சூரியனே பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரனோட ஸ்டார் இருக்காரு. ஓகே, இருந்தாலும் 12ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகுது, 8ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்களா, 12, 8 ஆக்டிவேட் ஆகுது இந்த இடத்துல வந்து. அதுவும் 11ஆம் வீட்டில் சுக்கிரனோட 11ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகுது. 2வது திருமணம் கேட்குறாங்க. அது 2028 ஏப்ரலுக்கு பிறகு தான் வந்து. காரணம் வந்து விவாக பிரச்சனைக்கான காரணம் வந்து 7ஆம் அதிபதி பிரச்சனை. தசாநாதன் 8ஆம் அதிபதியோட தசை, அந்த 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகேங்களா, 12ஆம் வீட்டில் வந்து 11ஆம் வீட்டில் சுக்கிரனோட சாரத்தில் இருக்காரு. சூரிய தசை தான் மிகப்பெரிய பிரச்சனை.
ப்ளஸ் 7ஆம் அதிபதி அடி வாங்கியிருக்காரு. செவ்வாயோட பார்வை 6ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரம், 12ஆம் அதிபதியோட பார்வை 7ஆம் அதிபதி அடி வாங்கியிருக்காரு. 12ஆம் வீட்டோட தசையில செம பிரச்சனை. 12ஆம் வீட்டோட சூரியன் வந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த சூரியன் 12ஆம் வீட்டை ஏற்குவார். ப்ளஸ் 8ஆம் வீட்டு அவர் தொட்டு பார்த்தா தான் ஆகணும். 2 நட்சத்திர அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீடு 5, 10. ஓகேங்களா? இந்த 12, 8, 11 கரெக்டாக வரும். இது பிரச்சனை. இந்த சுக்கிரனோட குட்டியில் கண்டிப்பாக 2ஆம் திருமணம் உண்டு. அப்ராடில் இருக்காங்க. ரீசெண்டாக 6 மந்த் பேக் அப்ராட் போகிறாங்க. அப்ராட் போகிறதுக்கான காரணம் வந்து சூரியன் தான். 2023 மார்ச்சில் சூரியன் தசை ஆரம்பிச்சிருக்குது. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து 12ஆம் பாவம் 8ஆம் வீடும் வெளிநாட்டை பிடிக்கும். ஓகேங்களா? 12ஆம் வீடும் வெளிநாட்டை பிடிக்கும். இங்கே ஃபாரின் செட்டில்மெண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து 12ஆம் வீடு தான். 12ஆம் வீட்டோட தசா பீரியடில் அப்ராடுக்கு போயிருக்காங்க. ஜாப் ரீதியாக நல்லா இருக்காங்க. மணி ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் மேரேஜ் லைஃப் தான். காரணம் 7ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் செவ்வாயோட 8ஆம் பார்வை விடுது. 12ஆம் அதிபதி குரு 12ஆம் அதிபதி 5ஆம் பார்வை விடுது. குரு நல்லவராக இருந்தாலும் பொதுவில் இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி அவர் 5ஆம் பார்வை பிரச்சனை தான். நின்ற நட்சத்திராதிபதி 6+9 வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்காரு. ஸோ சூரிய தசை மிகப்பெரிய பிரச்சனை இருக்காங்க. ஜாபு ஓகே, பட் ஃபேமிலி லைஃப் வந்து நிறைய ப்ராப்ளம். ஏன்னா 8ஆம் வீட்டுகளை தொட்டு பார்த்தாங்கன்னா செவ்வாய் இருந்தாலும் 12ஆம் வீடு பிரிவு தான். ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து ஒரு பொண்ணோட ஒரிஜினல் ஜாதகம். காரணம் சொல்லிட்டேன், மேரேஜ் லைஃப் ஏன் டிஸ்டர்ப் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படுச்சுன்னா இதனோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் 30 மினிட்ஸ் போகும். இது மாதிரி ப்ரீஃபாக சொல்ல மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் முக்கியமான வேலையாக. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். நன்றி.